அன்புக்குரியவர்களே, நாம் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே கர்த்தர் பிரசன்னமாக இருக்கும்படி, அவருடைய பிறப்பு, அவர் வருகை பரியந்தம், நம்முடைய வாழ்நாட் காலம் முழுவதும், நம்முடைய வாழ்வின் முடிவு பரியந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ அவருடைய முகத்தை பார்ப்போம், அவருடைய நாமத்தை பார்ப்போம். இயேசு நபராக இருந்தாலும் அந்த நாமத்துக்குள்ளாக அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிக்கிறார் என்கிற அந்த ரட்சிப்பின் கிரியை மகா ஆழமாக, மகா உறுதியாக, அஸ்திபாரமாக நமக்குள்ளாக திகழும்படி கர்த்தரை நோக்கி நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 அதிகாலை வேளையிலே நாங்களுமே குழந்தையாக நினையாமல் வரப்போகிற ராஜாதி ராஜாவாக, மணவாளனாக, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு உண்மையோடு, முழு பலத்தோடு, முழு தெளிவோடு, பிறர் முகம் பாராமல், பிறர் கட்டாயமின்றி உம்மை நாங்கள் கர்த்தாவை தொழுது கொள்ள, ஆராதிக்க, பற்றி கொள்ள பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை குழந்தையாய் நினைத்து துதித்தோமோ, இல்லை உம்மை எங்களை நியாயம் விசாரிக்கிற தேவனாக துதித்தோமோ, உமக்குன்பாக நிற்கும் வேளைக்காக இந்த உம்முடைய பிறப்பை ஒட்டிய துதி பாடல்கள் எங்களுக்குள்ளாக விடுதலையையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதற்கேற்ற ஆயத்தத்தையும் ஒத்துழைப்பையும் அனல் மூட்டி எழுப்புவதாக. உடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள தயவாக கற்றுத்தாரும், இரக்கம் பாராட்டும். நன்றி செலுத்துகிறோம். பரலோகம் இதை கவனிக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அருமை எழுச்சியை தாண்டி எங்களுக்குள்ளாக மிகுந்த சந்தோஷம் பிரவாகித்தோட உதவி செய்யும். நன்றியோடு பணிகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே, ஆமேன். நாம் கிறிஸ்மஸ்க்காக தொகுத்த பாடல்களை பாட இருக்கிறோம். முதல் பாடலை பாடலாம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகமெங்கும் ஓ செய்தி, மேலோகமெங்கும் வெண் செய்தி. பூலோகமெங்கும் ஓ செய்தி, மேலோகமெங்கும் வெண் செய்தி. நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி. நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். உந்தன் மகிமையை என்றென்று சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன். உந்தன் மகிமையை என்றென்று சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன். நித்திய ஜீவ கிரீடம் எனதின்றே, பரலோக வாழ்வின்றே. நித்திய ஜீவ கிரீடம் எனதின்றே, பரலோக வாழ்வின்றே.
கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். அல்லேலூயா துதிப்பாடு, அண்டன் அமலன் பிறந்தார் பாடு. அல்லேலூயா துதிப்பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் பாடு. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகமெங்கும் ஓசைதி, மேலோகமெங்கும் விண் செய்தி. பூலோகமெங்கும் ஓசைதி, மேலோகமெங்கும் விண் செய்தி. நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி, நீர் வாருமை ஜோதி. நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி, நீர் வாருமை ஜோதி. ஹல்லேலூயா. இரண்டாம் பாடலை பாடலாம். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. யூதேவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ஈசாயின் அடிமரத்தில் துளிர் தோன்றித்தே, வேரி நின்று கிளை ஒன்று எழும்பி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேல் இருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. ஈசாயின் அடிமரத்தில் துளிர் தோன்றித்தே, வேரி நின்று கிளை ஒன்று எழும்பி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேல் இருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. நீதிப்படி ஏழைகளை நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும், நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நீதிப்படி ஏழைகளை நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும்,
நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நித்திய பிதாவே நிமல ரூபனே நீதியின் மீட்பரே பிறந்திட்டாரே. நித்திய பிதாவே நிமல ரூபனே நீதியின் மீட்பரே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பை தந்தாரே ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பை தந்தாரே ரட்சண்ய நாள் இதுவே. எப்பேராத்தா என்ற பெத்லஹேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பேராத்தா என்ற பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பை தந்தாரே ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பை தந்தாரே ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பை தந்தாரே ரட்சண்ய நாள் இதுவே. ஹல்லேலூயா. நாலாவது பாடலை பாடலாம். B6/8. வண்ணத்தேரினில் விண்ணகராஜன் பவனி வருகிறார் நல்லுள்ளத்தை தேடி. வண்ணத்தேரினில் விண்ணகராஜன் பவனி வருகிறார் நல்லுள்ளத்தை தேடி. வான்புகளோடு கண்மணிராஜன் பாவியை மீட்க புயில் வருகிறார். வான்புகளோடு கண்மணிராஜன் ஆவியை மீட்க புயில் வருகிறார். உள்ளம் என்னும் ஆலயத்தில் உறைய வருகிறார். ஆசை என்னும் மனித நெஞ்சை அடைய வருகிறார். உள்ளம் என்னும் ஆலயத்தில் உறைய வருகிறார். ஆசை என்னும் மனித நெஞ்சை அடைய வருகிறார். அவனியிலே தீபமாய் அருவின் வேறு உருவமாய் பாசம் பொங்கும் பண்பு நிறைந்த எங்கள் பாலனே. அவனியிலே தீபமாய் அருவின் வேறு உருவமாய் பாசம் பொங்கும் பண்பு நிறைந்த எங்கள் பாலனே. வான்புகளோடு விண்ணகராஜன் ஆவியை மீட்க புவில் வருகிறார். வான்புகளோடு கண்மணிராஜன் ஆவியை மீட்க புயில் வருகிறார். வண்ணத்தேரினில் விண்ணகராஜன் பவனி வருகிறார் நல்லுள்ளத்தை தேடி. வண்ணத்தேரினில் விண்ணகராஜன் பவனி வருகிறார் நல்லுள்ளத்தை தேடி. வான்புகளோடு கண்மணிராஜன் ஆவியை மீட்க புவில் வருகிறார். வான்புகளோடு கண்மணிராஜன் ஆவியை மீட்க புயில் வருகிறார். மலர்கள் மணக்கும் நறுமணமாய் மணக்க வருகிறார். மாசு நீங்க மன்னனாக புகழ வருகிறார். மலர்கள் மணக்கும் நறுமணமாய் மணக்க வருகிறார். மாசு நீங்க மன்னனாக புகழ வருகிறார். வானத்திலே தென்றலாய் வளர்ந்து வரும் திங்களாய் பாசம் பொங்கும் பண்பு நிறைந்த எங்கள் பாலனே.
வானத்திலே தென்றலாய் வளர்ந்து வரும் திங்களாய் பாசம் பொங்கும் பண்பு நிறைந்த எங்கள் பாலனே. வான்புகளோடு கண்மணி ராஜன் ஆவியை மீட்க புயல் வருகிறார். வான்புகளோடு கண்மணி ராஜன் ஆவியை மீட்க புயல் வருகிறார். வண்ணத்தேரினில் விண்ணகராஜன் பவனி வருகிறார் நல்லுள்ளத்தை தேடி. வண்ணத்தேரினில் விண்ணகராஜன் பவனி வருகிறார் நல்லுள்ளத்தை தேடி. வான்புகளோடு கண்மணி ராஜன் ஆவியை மீட்க புயல் வருகிறார். வான்புகளோடு கண்மணி ராஜன் ஆவியை மீட்க புயல் வருகிறார். ஹல்லேலூயா. Amen. Yes, God. ஏழாவது பாடலை பாடலாம். டி ஸ்லேஜர் ரம்பா 125. நள்ளிரவினில் பனிவேளையில் பரநேசும் மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரநேசும் மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். பெத்தலையில் பிறந்தாரே முன்னணையில் பிறந்தாரே. பெத்தலையில் பிறந்தாரே முன்னணையில் பிறந்தாரே. வான்தூதர் பாட சேனைகள் கூட மகிபன் இயேசு பிறந்தார். வான்தூதர் பாட சேனைகள் கூட மகிபன் இயேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். கன்னிமரி பாலனாய் விந்தையாய் வந்தவரே. கன்னிமரி பாலனாய் விந்தையாய் வந்தவரே. கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம். கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார்.
சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். ஏழ்மையின் கோலமா தாழ்மையின் ரூபமா, ஏழ்மையின் கோலமா தாழ்மையின் ரூபமா, பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலன் இயேசு பிறந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலன் இயேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். அழுநிறவில் பனிவேளையில் அரன் இயேசு மண்ணில் பிறந்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் அரன் இயேசு மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா. Oh God, thank you. Hallelujah. Thank you, God. Bless you. Praise you, praise you, praise you, Lord. ஒன்பதாவது பாடலை பாடலாம். A French Waltz 160. சேனையோடே நாமும் சேர்ந்தே கவி பாடுவோம். வான்தூத சேனையோடே நாமும் சேர்ந்தே கவி பாடுவோம். விண்ணை விட்டு தானே மனுஷரூபமானார், அன்பிற்கிணையில்லையே. விண்ணை விட்டு தானே மனுஷரூபமானார், அன்பிற்கிணையில்லையே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே, உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே, உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. வான்தூத சேனையோடே நாமும் சேர்ந்தே கவி பாடுவோம். வான்தூத சேனையோடே நாமும் சேர்ந்தே கவி பாடுவோம். விண்ணை விட்டு தானே மனுஷரூபமானார், அன்பிற்கிணையில்லையே. விண்ணை விட்டு தானே மனுஷரூபமானார், அன்பிற்கிணையில்லையே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே, உதித்தார் உதித்தார்
நம்மை மீட்கவே பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. தந்தை கோலமே எளியோனை உயர்த்தவே. கரம் நீட்டியே தூக்கிடுவார் நன்மையால் முடிசூட்டுவார். கரம் நீட்டியே தூக்கிடுவார் நன்மையால் முடிசூட்டுவார். அவர் காண்கின்ற தேவன் நாமே. இருதயம் களி கூர்ந்திடும். அவர் காண்கின்ற தேவனாமே. இருதயம் களி கூர்ந்திடும். பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. விடிவெள்ளி நட்சத்திரமே பாதை காட்டவே. இருள் நீக்கியே ஒளி வீசுவார். வாக்கை நிறைவேற்றுவார். இம்மானுவேலாமே. தேவன் நம்மோடு என்றும் உண்டான். அவர் இம்மானுவேலாமே. தேவன் நம்மோடு என்றும் உண்டான். பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. ஈசாயின் அடிவேரே நம் சாபத்தை போக்கிடவே. நேசத்தாலே பாவம் போக்குவார். பரிசுத்தம் தந்திடுவார். அவர் ஜீவ பலியாமே. நித்திய ஜீவனிவா. அவர் ஜீவ பலியாமே. நித்திய ஜீவனிவா. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. வான்தூத சேனையோடே நாமும் சேர்ந்தே கவி பாடுவோம். வான்தூத சேனையோடே நாமும் சேர்ந்தே கவி பாடுவோம். விண்ணை விட்டு தானே மனுஷ ரூபமானார். அன்பிற்கிடையில்லையே. விண்ணை விட்டு தானே மனுஷ ரூபமானார். அன்பிற்கிடையில்லையே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. பிறந்தார் பிறந்தார் இரட்சகரே. உதித்தார் உதித்தார் நம்மை மீட்கவே. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நாம் எழுந்து நின்று பாடுவோம். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவோம். Song number 8, D Duff, 92.
இல்லாதிருந்தும் என்னை தேடி நீ, பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர். தகுதியில்லாதிருந்தும் என்னை தேடி நீ, பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர். துரோகி என்றார்கள், துஷ்டன் என்றார்கள், எதிரியாக நினைத்து எட்டி சென்றார்கள். துரோகி என்றார்கள், துஷ்டன் என்றார்கள், எதிரியாக நினைத்து எட்டி சென்றார்கள். நீங்க வந்தீங்க, எனக்கு வாழ்வு தந்தீங்க. குனிஞ்சிருந்த என் தலையை நிமிர செஞ்சீங்க. என்னை குனிஞ்சிருந்த என் தலையை நிமிர செஞ்சீங்க. என்னை போல மக்கள் வேறு யாரையும் ஒதுக்கவில்லை. நான் செய்யும் தவற என் நெஞ்சமும் ஒத்துக்கல. ஒதுக்கி வச்ச என்ன நீங்க ஒத்துக்க வச்சிங்க. ஆண்டவரே உங்க வழிய கத்துக்க வச்சிங்க. ஒதுக்கி வச்ச என்ன நீங்க ஒத்துக்க வச்சிங்க. ஆண்டவரே உங்க வழிய கத்துக்க வச்சிங்க. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. நேரான பாதையிலே ஒரு நாளும் போனதில்ல. சேரான வாழ்க்கையில துளியும் இரக்கமில்ல. பூரான என் நுகத்தை உடைச்சு விட்டீங்க. புதுசா என்ன நீங்க படைச்சு விட்டீங்க. நேரான பாதையிலே ஒரு நாளும் போனதில்ல. சோரான வாழ்க்கையிலே துளியும் இருக்கமில்ல. பூரான என் நுகத்தை உடைச்சு விட்டீங்க. புதுசா என்ன படைச்சு விட்டீங்க. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. செல்வங்கள் இருந்தாலும் நிம்மதி கிடைச்சதில்ல. வயிறார உண்டாலும் மனசு நிறைஞ்சதில்ல. செல்வங்கள் இருந்தாலும் நிம்மதி கிடைச்சதில்ல. வயிறார உண்டாலும் மனசு நிறைஞ்சதில்ல. என்னை பின்பற்று என்று சொன்னீங்க. என்னுள்ளே மாற்றத்தை நீர் உண்டு பண்ணீங்க. என்னை பின்பற்று என்று சொன்னீங்க. என்னுள்ளே மாற்றத்தை நீர் உண்டு பண்ணீங்க. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. தகுதியில்லாதிருந்தும் என்னை தேடி நீ, பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தி. தகுதியில்லாதிருந்தும்
என்னை தேடி நீ பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீ, தகுதியில்லாதிருந்தும் என்னை தேடி நீ பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே என் நெஞ்சில் எப்போதும் வாசமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord. நாம் 2 வேத பகுதிகளை மறுபடியும் வாசித்து இன்னும் 2 பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கடந்து செல்வோம். அதுக்கிடையில் பிராங்க்லினுடைய மகனுக்கு நாம் பெயரிட இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதை ஏற்கனவே வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். Let's read the book of Isaiah chapter 7 verses 1 to 17. உசியானுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீம் என்னும் சிரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்கக்கூடாமற் போயிற்று. சீரியர் எப்ராயிமீரை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காற்றிலுள்ள மரங்களின் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேபார் யாஷுபுமாக வண்ணான் துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தாபேயோரின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவும் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாகும் கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவாகிய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். அல்லேலூயா.
6வது பாடலை பாடலாம். ஓ தேங்க்யூ லார்ட். நான் என்றும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் நான் என்றும் ஆவியோடும் உண்மையோடும் உன்னத உன்னத உயரங்களில் வசிப்பவர் உயரங்களில் வசிப்பவர் வானமும் மகிமை ஆகாயமும் கிரியை கெம்பீரித்து பாடுதே. வானமும் மகிமை ஆகாயமும் கிரியை கெம்பீரித்து பாடுதே. வாழ்த்திடுவே வணங்கிடுவே வாழ்த்திடுவே வணங்கிடுவே மகிமையில் சிறந்தவர் சர்வத்தையும் ஆள்பவர் மகிமையில் சிறந்தவர் சர்வத்தையும் ஆள்பவர். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் முகத்தை நான் பார்க்கணுமே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேனோ முகத்தை நான் பார்க்கணும். பார்த்திடுவே ரசித்திடுவே பார்த்திடுவே ரசித்திடுவே அழகில் சிறந்தோரவர் அழகில் சிறந்தோரவர். என் பாவம் போக்க சாபங்கள் நீக்க சிலுவையில் மரித்தாரவர். என் பாவம் போக்க சாபங்கள் நீக்க சிலுவையில் மரித்தாரவர். நிலைத்திடுவே துதித்திடுவே நிலைத்திடுவே துதித்திடுவே பரிசுத்த பரிசுத்த பரிகார பலியானவர். அல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த பரிகார பலியானவர். என் பாவம் போக்க என் சாபங்கள் நீக்க சிலுவையில் மரித்தாரவர். என் பாவம் போக்க என் சாபங்கள் நீக்க
சிலுவையில் மரித்தாரேசு, அவரில் நிலைத்திடுவே, அவரையே துதித்திடுவே, நிலைத்திடுவே, துதித்திடுவே. பரிசுத்த பரிசுத்த பரிகார பலியானவர் இயேசு, பரிசுத்த பரிசுத்த பரிகார பலியானவர், பரிசுத்த பரிசுத்த பரிகார பலியானவர், இனியவர் இனியவர், அழகில் சிறந்தோரவர், மகிமையில் சிறந்தவர், சர்வத்தையும் ஆள்பவர், உன்னத உன்னத உயரங்களில் வசிப்பவர், பரிசுத்த பரிசுத்த பரிகார பலியானவர். ஓ அல்லேலூயா. Mighty God, hallelujah, praise you Lord. One note higher, hallelujah, thank you. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Christ the Lord, we give you all the glory. We give you all the glory. We give you all the glory. Christ the Lord, for you alone are worthy. For you alone are worthy. For you alone are worthy. Christ the Lord. Yes, Lord. Hallelujah. Hallelujah, Lord. Mahurala namasharara balabalara balara balara. Bebriandara balara balara gashakra kalara balara balara. Hallelujah. Hosanna, 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 Lord. Miantha trudogana vashamana menidana yankuralura balara vashamara. Hallelujah. 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 ஆராதனைக்கு பாத்திரரே, துதிகளுக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பரிசுத்தத்துக்கு பாத்திரரே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா,
துதிப்பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துங்கன்னே சுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே, துங்கன்னே சுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே, துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம், துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பரசனனமிதே லாரராகர ஷவனமதிரபலரவா. Hallelujah, 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 hallelujah. Rivakara sabarabalalu shabarab. One note higher, hallelujah. Thank you, Lord. உந்தன் முன்பாய் பணிந்து வணங்கியே தொழுவோ, துதியின் கீதம் இசைக்க, ஹல்லேலூயா என்றொலிக்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, adore you, bowing down before you, songs of praise are singing, hallelujah ringing. ஆண்கள் மாத்திரம் ஹல்லேலூயா, 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 ஆமென். பெண்கள் மாத்திரம் வாலிபர்கள் அல்லேலூயா, ஏகோபித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, amen.
Hallelujah, hallelujah. Praise you, praise you, Lord. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் என்றென்று வாழ்க, என்றென்று வாழ்க. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய சபைக்கு தலையான கிறிஸ்துவே நீர் வாழ்க. நன்றி 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 நன்றி. மறுரூபமாகும் அளவும் உம்மை நாங்கள் தொழ, உம்மை நாங்கள் தொட, உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ள, உம்மை பின்பற்ற, உம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள பேரருள் ஈந்திடும் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. பரமசேனை தூத கணங்களோடு நாங்கள் உம்மை புகழ்ந்து பாட, எங்கள் புகழிலே நீர் ஆண்டவரே புன்னகை பூக்க, எங்கள் மேல் களி கூர்ந்து மீட்பின் கீதங்களை நீர் எங்கள் மேல் பாட, அந்த மாபெரும் ஆண்டவரே மறுரூப கிரியை அவிக்க முடியாத தீவிட்டியை போல அக்கினியாய் எங்களுக்குள்ளே பற்றி எறிய வாஞ்சிக்கிறோம். Continue to make us holy, sanctified, acceptable in the beloved Lord. Thank you. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, thank you, thank you, thank you. Thank you, thank you. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உட்காரலாம். இப்பொழுது இந்த பாடலை பாடும்போது என் காணிக்கை செலுத்தலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடைசி பாடலை நான் பாட இருக்கிறேன். அதை தழுவிய செய்தி தான் நாம் கேட்க இருக்கிறோம். சாங் நம்பர் 12, D minor. Emmanuel.
விண்வாசலை திறந்து தாருமே. ஓடுகமாய் நல்வழி காத்திடும் விசாலமாம்து பாதை தூர்த்திடும். மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. மாவல்ல ஆண்டவாவந்தருளும் முற்காலம் சீனாய் மலை மீதிலும் காலம் மின்னலோடு தேவரே பிரமாணம் இஸ்ரவேல் கழித்தே. மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. கடைசி கவி எழுந்து நின்று பாடுவோம். Let's all stand together and sing the last stanza. மாவல்ல ஆண்டவா வந்தருளும் முற்காலம் சீனாய் மலை மீதிலும் காலம் மின்னலோடு தேவரே பிரமாணம் இஸ்ரவேலு கழித்தே. மகிழ் மகிழ் ஆர்ப்பயம் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. மகிழ் மகிழ் ஆர்ப்பயம் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. இம்மானுவேலின் நாள் சமீபமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உட்கார்வோம். ஓகே, நம்முடைய முகாமை பற்றி ஒரு அறிவிப்பு தான். அந்த போட்டிகளை பற்றிய விவரத்தை நான் நம்முடைய இணையதள பக்கத்துக்கு அனுப்புகிறேன். ப்ராபப்ளி ஆன் சண்டே ஆல்சோ அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தாள் கொண்டு வந்தேன் காலையிலேருந்து, நான் ஞாபகம் இல்லை, அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி சாரி அபவுட் இட். நாளைக்கு 24/7 ப்ரேயர் இருக்கிறது. 24 மணி நேர ஜபம், செயின் ப்ரேயர். அதில் பங்கு பெற்று ஜபம் ஏற்கும்படி பணியோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஆண்டு இறுதி உபவாச ஜப கூட்டம் உண்டு. காலையில் 9 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும். நேரத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 31ஆம் தேதி ஆண்டு இறுதி ஸ்தோத்திர கூட்டமும் நியூ இயர் விழிப்பு ஆராதனையும் சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கும். அதில் பங்கு பெற்று ஆசீர் பெறுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சரியாக கிடைக்க முடியாதற்காக ஜெபியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை முகாம் தீமை கூட கருப்பொருளை கூட நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்பொழுது நமக்கு மிகவும் நேரம் குறைவு தான், இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் வழக்கம் போல் நான் இன்னும் கூட எடுத்துக்குவேன். கொஞ்சம் ப்ராப்ளி 10 மினிட்ஸ் எடுத்துக்க இஷ்டப்படுகிறேன். மிகவும் வலிய ஒரு வேத பகுதியை, தீர்க்க தரிசனமான ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். மவுத் ஃபுல், ஹார்ட் ஃபுல், ஸ்டமக் ஃபுல் அப்படிங்கிறது போல் அந்த
யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்க போல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவுமே வந்தேன். I came to give them life and life in abundance. அதுபோல் கர்த்தருடைய வார்த்தையினுடைய உத்தமம், வார்த்தையினுடைய மகத்துவம், வார்த்தையினுடைய வல்லமை, வார்த்தையினுடைய தீர்க்கம் மகா திரளாக நிறைவேற ஆரம்பித்து விட்டார். தேவன் பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிறார், தேசங்களிலே, எல்லைகளிலே, மக்கள் இனத்தின் மத்தியிலே. இந்த பாடல் ஒரு ஆங்கில பாடல் தான், கிறிஸ்மஸ் ஹிம். இதனுடைய தமிழாக்கம் கூகுள் அடித்து பார்த்தபோது கிடைத்தது. ஏனென்றால் அந்த பழைய ஹிம் புக்ஸ் என்கிட்ட இல்லை. இந்த வார்த்தையை பற்றி நான் சொல்ல வருகிற பேர் உண்மை என்னவென்றால், ஏற்கனவே சொல்லி இருக்கிறவைகள் தான். பழக்க தோஷத்துக்கு இரையாகாதீர்கள். டோன்ட் யூ கெட் ஃபெமிலியர் அண்ட் பி ஃபில்டு வித் கண்டெம்ப்ட். ஃபெமிலியர் ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட். அதான் எனக்கு தெரியுமே, அதான் அவரை தெரியுமே, இவரை தெரியுமே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நாம் இன்னும் கர்த்தராகிய இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. பவுலே எப்படி சொல்கிறார், அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுகிறார். அதற்கு முன்னே அவருக்கு தமஸ்குவிலே நேருக்கு நேராக நடுப்பகல் சூரிய பிரகாச வெளிச்சத்திலே கர்த்தர் அவரை சந்தித்தார். கண்கள் பறிக்கப்பட்டது, பின்பு அவருக்கு பார்வை அளிக்கப்பட்டது. அவர் மரிக்கும் வரை அவர் கண்களிலே ஒரு விதமான ஐ ப்ராப்ளம் இருந்திருக்கிறது அப்படின்னு அபிப்பிராயப்படுறாங்க. அதெல்லாம் இப்போ நம்மளோட மேட்டர் இல்லை. ஆனால் தேவனை பல கோணத்திலே, பல பரிமாணங்களிலே, புத்திக்கு ஏற்றவனமாக, புத்திக்கு அப்பாற்பட்டு, இயற்கைக்கு உட்பட்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு இயேசுவை சரியாக, இது என்னுடைய அபிப்பிராயம், ஓகே, இயேசுவை சரியாக ருசித்திருக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் இந்த பூமியிலே இயேசுவை ருசித்ததை விட பவுல் தான் அதிகமாக ருசித்திருக்கிறார். அதனால் தேவனாலே அவரை நம்ப முடிந்தது. அவர் நம்பிதான் அவரை தெரிந்தார். அவருமே அந்த அளவுக்கு அவர் ஒத்துழைத்தார். ஆக இந்த இம்மானுவேல் என்கிறதான இந்த வார்த்தை சாமானியமான வாக்குறுதி அல்ல. காட் வித் அஸ், நம்ம கூட இருக்கணும்னு இப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு தீர்மானத்தோடு வெயிலோ மழையோ காற்றோ புயலோ பூகம்பமோ எரிமலை சீற்றமோ சுனாமியோ அதெல்லாம் கூட, இந்த பஞ்சபூதங்களுடைய லூட்டியை கூட வான வேடிக்கை போல் பார்த்துடலாம். சமீபத்தில் பார்க்க முடியாது, சற்று தூரத்துலேருந்து இப்போல்லாம் வீடியோஸ் மூலமாக எல்லாத்தையும் செய்திகளிலே பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு என்கிறத சாட்சாத் ஆவியான்மா சரீரத்தோடு நாம் அவரை சுமந்து இருப்பது என்பது, அவர் நம்மோடு கூட இருக்கிறது என்பது நமக்கு இன்னும் அது சரியாக புரியல. அந்த கடந்த வாரங்களாக நம்ம அந்த ரட்சிப்பை பற்றி வாசித்து கொண்டு வரும்போது, இம்மானுவேல் என்ற அந்த வாக்குறுதியை தேவன் சரீரத்திலே நிறைவேற்றதான், சரீரத்துக்கு என்ன நிறைவேற்றதான் அருளி தந்தார். சுருங்க சொல்லப்போனால், தேவன் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அது ரொம்ப காலங்களாகவே இதை சொல்கிறேன். வேத வசனத்தை தான் சொல்லும்போது தான் தேவன் சொன்னதை சொன்னதாக அர்த்தமாகும். வேத வசனம் இல்லாமல் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுல பெரிய வெற்றி இல்லை. சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு என்னமோ ஆலை இல்லாத ஊரில் இல்பப்பு சக்கரைங்கிற மாதிரி அமையும். கிறிஸ்து தம்முடைய சபையை தன்னுடைய சரீரத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார். ஸோ it was the ultimate and eternal decision for God Almighty to come and indwell His church, His own body.
அப்போது விஸ்லிங் ஆகுது. அப்போது நீங்களும் நானும் நம்முடைய சரீரம் முழுவதையும் தேவனுக்கு தர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு நுனியில் உட்காரேன்னு சொல்லலை. வலது பக்கம் இடது பக்கத்தில் என் ரெண்டு பசங்களை ஒருத்தனை வலது பக்கம் இடது பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு யோவான் யாக்கோபனுடைய அம்மா கேட்டாங்க. நீங்கள் என்னத்தை கேட்குறீங்க உங்களுக்கே தெரியல, அது போகட்டும். அவங்க என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சவால்கள், என்னுடைய பாடுகளின் பாத்திரத்தில் அவங்க பங்கு பெற அவங்களால முடியுமா அப்படின்னா, ஒருவேளை முடியும். ஆனாலும் இந்த ரைட் அண்ட் லெஃப்டில் உட்கார வைக்கிறதுங்கிறது வந்து என்னுடைய தீர்மானம் இல்லை, அது பிதாவுடைய தீர்மானம் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு விவரம் இருக்குது, அதில் ஒரு நியதி இருக்குது. ரைட்டிஸ்ட் லெஃப்டிஸ்ட்ங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நமக்குள்ளே வந்து தங்கணும்னு விரும்புகிறாரு. நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, புரியலன்னு கைவிரிக்க முடியாது. நிதர்சனமாக நேர்மறையாக சொல்லப்போனால் நம்ம சரீரம் இன்னும் பலியாகலை. இப்போ கூட ஒரு கவியில் ஏதோ பாடினோம், அவர் ஜீவ பலியா நீர், நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக ஜீவ பலியா நீர்ங்கிற ஒரு கவியை கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினோம். so true. சரீரத்தை நாம் இன்னும் சிலுவையில் அறைந்த பாடில்லை. இந்த சரீரம் வந்து மறுரூபம் அடைவதற்கு ஆண்டவர் பக்குவப்படுத்திய பின்னே தான் நாம் உலகம் பிசாசு மாம்சத்தின் மேல் ஜெயம் எடுப்போம். அதை என்னவோ ஒரு எட்டி பிடிக்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு கால வரையறையற்ற ஏதோ ஒரு தூரமான தேதிக்கு ஆண்டவர் ஒத்தி போட்டு விட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது அந்த மாதிரி ஒரு விவரத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் விளக்குகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஒரு அருமையாக அந்த கலாத்திய நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறத பார்க்குறோம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லையே. அவர்லாம் அதில் டாக்டரேட் வாங்கினவர், அப்பழுக்கற்றவராக வாழ்ந்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன்னு அவர் சொல்ல, வாய் கிளியே பேசுகிறான் பார், தலை தெறிக்க பேசுகிறான் பார், அடக்கம் இல்லாமல் வாயடக்கெல்லாம் பேசுகிறான் பார்னு ஆண்டவர் டென்ஷன் ஆகலை. தட்ஸ் ரைட் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் அதை பதிவு செய்திருக்கிறார். God endorsed his statement. ஏன்னா தேவன் முழுசாக பவுலை நம்பினார். அவர் நியாயப்பிரமாணத்தை ஜெயிக்க போகிறார், நியாயப்பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்ற போகிறார். அவருடைய சீடனாக இருந்து உலகத்துக்கு கிருபையை போதிப்பதற்கு கிருபையின் உபதேசத்தினுடைய ஆழம், நீளம், அகலம், உயரம் எல்லாவற்றையும் மிகவும் விவரமாக அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தான் தேவன் எழுதியிருக்கிறார். அதிகபட்சமாக மற்றவங்களாம் சொல்லலைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேனே. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்னடா சிலுவையை பற்றி சொல்ல வந்துட்டார் திருப்பியும், நல்ல நாள், இப்படியே தான் மைண்ட் ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. காலமாக செஞ்சுரிஸ் லாங், மில்லனியா லாங், எல்லா கலாச்சாரத்திலும். விஷயத்துக்கு வாங்க. இம்மானுவேல் ஆண்டவரே தனக்கே ஒரு பெயரை சூட்டிக்கும் போது, அதுவும் இல்லாமல் ஏசாயா மாற்ற நான் எடுத்து பேசுகிறதுக்குன்னா நான் பேசிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். இன்னும் கடவுளை வசனப்படுத்துறீங்களோ அப்படின்னு ஏசாயா கேட்குறாரு ஆகாச. அப்போ ஆண்டவரே முன் வந்து ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். So when God wanted to introduce his name as Emmanuel, he fully realized that he has to capsulize himself into a body of a human being.
தத்துவம் நான் பேசலை. நம்முடைய எல்லா அலைக்கழிப்பும் ஆக்டோபஸ்னு ஒரு பிராணி இருக்குது. அதுக்கு ஏராளமான டென்டக்கிள்ஸ், வேர்ல்டு கனவாயோ என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ அது மாதிரி நம்முடைய மனதிலும் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய நினைவின் கோரங்கள் அகோரங்கள் அதனுடைய வெளிப்பாடுகள் அப்படி நீட்டிட்டு இருக்கிற மீசையை போல, கொம்புகளைப் போல, கிளைகளைப் போல தலைவிரித்தாடுகிறது. இதையெல்லாம் அடக்கி கிறிஸ்துவுக்கு உட்படுத்தி சிலுவையில் அறையப்பட்டவளாய் வாழ்வதற்காக தானே சிலுவையில் அறையப்பட்டு, நம்மை ஆண்டவர் சிலுவையில் அறையலை, ஆனால் அந்த உபதேசத்துக்கு அர்ப்பணிக்கும் போது, ஒத்துழைக்க முன் வரும்போது, நம்முடைய சுயத்தை விட்டு கொடுக்கும்போது, தேவன் தன்னையும் விட்டு கொடுத்தார், தன் சரீரத்தையும் விலையாக ஜீவ பலியாய் தந்தார். A babe was born to be sacrificed. நரருக்காக பலியானார். நரபலின்னு நாம் உபயோகிக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இயேசுவுக்கு ஒப்பிடும்போது அப்படி அதை நம்ம சொல்ல முடியாது. அவர் நரருக்காக, நரக லோகத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்களைப் போல இல்லை, அதை போய் தெரிந்தெடுக்கிற மக்களாயின கூட்டத்திற்கு ஆண்டவர் பலியாகும்படி குழந்தையாக பிறந்தார். Emmanuel, God to be with us, to be sacrificed, not for pleasure, not for display, but for deliverance. ஊருக்கு பீத்தலா தன்னை காமிக்கிறதுக்கு இல்லை, மக்கள் விடுவிக்கப்படும்படி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனை குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதெல்லாம் நிறுத்தி பத்தியாக வார்த்தையாக படித்து அதில் இருக்கிற இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சா முழு சாறு சொட்ட வர வரைக்கும் பிழிகிறது போல், இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு ஜூஸ் பிழிகிறது இருக்குது. அதை போட்டால் ஒன்றுமே தேவை, வெறும் காஞ்சி போன அந்த தோல் தான் விழுறதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் இந்த வார்த்தையை பார்த்தா தான், அவரை பிடிச்சிக்கிட்டா தான், தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனை குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்ம கூட தேவன் இருக்க தீர்மானமாக இருக்குது. அதிலலாம் எந்த சந்தேகம், இந்த பிரச்சனை, ஓயாத பிரச்சனை, நமக்குள்ளே தீராத பிரச்சனைன்னு நம்முடைய ஒத்துழைப்பிலே நிறைய குழப்பம், நம்முடைய ஒத்துழைப்பிலே நிறைய பற்றாக்குறை, நம்முடைய ஒத்துழைப்பிலே ஏராளமான தடுமாற்றம், வீராப்பு, வீம்பு, ஒவ்வாத விஷயங்கள், சட்ட மீறுதல், எந்த ஒரு பரிமாணத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேற முடியாத ஒரு மாயத்தனமான totally an empty dream, striving after the wind. இவர் சொல்றார் சாலமன் ஞானி, மாயை எல்லாவற்றையும், we are beating about the bush. கிறிஸ்துவை பற்றி கொள்வதில், கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்போது இந்த சரீரம் அவருக்கு சொந்தமாகிவிட்டது. அவர் பூமியில் இம்மானுவேலாக வந்தது அபாரமான விஷயம். ஆனால் அதை அவர் அந்த அற்புதத்தின், அந்த தேவனுடைய உபகாரத்தின் முடிவாக அவர் பார்க்கலை. நமக்குள்ளாக வாழும்படி வரம் பெற்றவர், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதம் வரைக்கும் ஏறி நமக்காக வரங்களை சம்பாதித்தவர். So he came with mighty mission, very big assignment, manifold assignments. Emmanuel, God with us. நம்ம பேர், கிறிஸ்டியன் பேர், ஹீப்ரு பேர்லாம் வச்சுக்கிறோம், இட்ஸ் ஆல் ரைட். ஆனால் நம்ம லைஃப்பில் அந்த கான்டென்ட் இருக்கணும், அந்த சமாச்சாரம் நம்ம வாழ்வில் இருக்கணும், அந்த விவரம் இருக்கணும், அதை நினச்சிட்டே தான் இருக்கணும். அதனால தான் இயேசு பரமேறத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன சொல்லிகிட்டே வேலை, அங்கே மேகத்தில் ஏறி போகிறீங்க, என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? இல்லை நான் மேலே
இருக்கிறேன், ஆனால் கீழே இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன். நீ கீழான பாதாளத்துக்கு சென்று விடாதபடி நான் உன் சரீரத்தை ஆட்கொண்டு இருக்கிறேன். We don't know where God stays in our body. ராணி தான் பிரமாதமாக இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவாள். ஒரு வீட்டுக்காரன் ஒரு வீடை விற்கும்போது ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கும்போது அந்த வியாபாரத்தில் அந்த வாங்கினவர், நான் அது விற்கிறேன், ஆனால் எனக்கு அந்த வீட்டில் ஒரே ஒரு சின்ன உரிமை தரணும், இவ்வளோ பெரிய பங்களா மேன்ஷனை கொடுக்குறீங்க, என்னத்த பெரிய கேட்டுற போகிறீங்க, ஒரு அவுட் ஹவுஸ் கேட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பானோ இன்னும். அவன் அப்படி கேட்கல, உன் வீட்டில் நான் ஒரே ஒரு ஆணி மாத்திரம் அடிச்சுக்க எனக்கு உதவி செய்யணும், அந்த ஆணி மாத்திரம் எனக்கு சொந்தம், அந்த ஆணி இருக்கிற அந்த ஹோல் இருப்பார், அந்த ஆணி அதுதான் எனக்கு சொந்தம், அதை பற்றி நீங்கள் எந்த விதத்தில் என்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாதுங்க. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாரு. அப்போது அந்த வீட்டில் அந்த ஆணியில் இறுதியாக அவர் ஒரு செத்த பணத்தை, அது மிருகமோ மனுஷனோ, மனுஷனாக இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன், கார்கஸ் அப்படியே நாத்தம் பிடிக்கிற ஒரு இதை சாக்கில் வச்சு மாட்டுறாரு. வீட்டில் இருக்க முடியல, அதை சுற்றி எல்லாம் ஈயும் கண்டதும் வருது, வண்டுகள்லாம் வருது, பேன்லாம் வருது, அவனால் அந்த வீட்டில் இருக்க முடியல. சத்துருவுக்கு இடம் கொடுத்தாலும் சத்துரு இப்படி நம்மை நாசம் பண்ணுறான், ஆனால் தேவனுக்கு நாம் ஒரு ஆணி கொடுக்குறோன்னு நினச்சி பெருசாக புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட் திங்கிங் நினச்சி கொடுத்தோன்னா, அதையும் அவள் சொல்லுவாள், சாவி குத்து முழுசும் கொடுக்கல, ஒரு ரூம் மாத்திரம் எனக்கு ஒதுக்குனேன், சாத்தா தொல்லை பண்ணுறான், என்ன நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை என் வீட்டில் கெஸ்ட்டாக வச்சுருந்தேனே, பொறுப்பாளையை வச்சுருந்தேனே அப்படின்னு, உன் சாவிலாம் என்கிட்ட கொடு, முழு வீட்டை என்கிட்ட கொடு, அப்புறம் நீ நிம்மதியாக தூங்கலாம். இமானுவேல், எல்லாம் தெரிஞ்ச உண்மை தான். இன்னும் ஏன் தேவன் நமக்காக காத்திருக்கார்? இன்னும் தேவன் ஏன் இந்த பூமியில் உலா வருகிறார்? தம்மை பற்றிய உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி தெரிந்து கொண்டே இருக்கிறது. Do you have? Do I have? For all that is said and done. எல்லாம் பேச்சு தான், எல்லாம் பேச்சு தான். பேச்சு பிரச்சனை, வேட்டைக்கு உதவாத, எல்லாம் பேச்சு தான். We have tall talks, tall claims. இமானுவேலே வாருமே அப்படின்னு பிரமாதமாக, இதெல்லாம் எந்த பரிசுத்தவான் அந்த அளவுக்கு நான் இன்வென்ட்ரி பண்ணல. எப்படி அவருக்கு அந்த பாடல் அமைந்தது? அனைத்து சத்தியங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இதில் 22 விஷயங்களை அவர் சொல்கிறார். 22 விஷயங்களை சொல்கிறார் இந்த பாடலில். முதலாவதாக இம்மானுவேலே வாருமே வாருமே வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம். கூட்டத்தோடு கோவிந்தாவை இல்லாமல் தனியாக ஒரு நாள் முழு புத்தி சுவாதீனத்தோடு ஆவியாத்மா சரீரத்தோடு உட்காந்து அதனுடைய கனாகனத்தை புரிஞ்சு, ஜீசஸ் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுருவீங்களா? கூப்பிட்டு வைப்போம், அப்ளிகேஷன் போட்டு வைப்போம், அது நான் சொல்ல வரல. ஆசை கொள்ளுதே நம்மளை. Can we ever so boldly and decisively, unflinchingly invite Jesus to come back? ஒருவன் இந்த தீர்க்கதர்சன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக சொல்லப்பட்ட இத்தனை வசனங்கள் 22 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட எல்லாவற்றுக்கும் சாட்சியாக அறிவிக்கிற தேவன் என்ன சொல்கிறார்? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன் நம்ம சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமேன் சொல்ல பழகிட்டோம். அதான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, பழக்க தோஷம். அனிச்சய செயலை போல இருக்குது. It has become an involuntary action but carries no wind. It carries no content. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். யார் அதை சொல்கிறாரு? அங்கே சொல்லப்படலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்ம தீவில்
அவரே அதை சொல்லியிருக்கலாமா? இருக்கும். இல்லை, ஆண்டவரே அப்போஸ்தலனுக்காக, அப்போஸ்தலன் மூலமாக இஸ்ரவேலுக்காக, அந்த ரெம்னன்ட், அந்த மீதம் உள்ள மக்களுக்காக மீட்பை அருளுகிறவர். சியோன், சியோன், மகிழ் மகிழ் சியோனே, சியோனின் சபையே. ஆண்டவருக்கு இருக்கிற அலாதி மோகம் சியோனின் மேலே யாருமே புரிஞ்சிக்க முடியாது. செம்ம வைராக்கியம், தொட்டா சுனிங்கி மாதிரி. அதை பற்றி ஏதாவது நம்ம ஏட்டி போட்டி யோசித்தோம், தொலைஞ்சோம். அது ஒரு ஸ்தானம், அது ஒரு நிலை. அது சாட்சாத் இந்த பூமியில் இருக்க எருசலேமில் இருக்கிற அந்த சியோன் சிகரம் கருதலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் பரம எருசலேமையே பரலோகத்தில் இறக்குறார். ஸோ அங்கே சியோனில் தான் அவர் வாசம் பண்ணுறார். தட் இஸ் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதான் அவருடைய உச்ச பீடம். இப்படிலாம் நம்ம கொஞ்சம் விளக்கி யோசித்துக்கலாம். ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், கடவுள் முக்கியப்படுத்தியிருக்கிறார், புனிதப்படுத்தியிருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், அது மேலேயே கவனமாக இருக்கிறார். அதுதான் அவர் மனசை நிறைச்சிருக்கு. அதிலிருந்து தான் அவருடைய எல்லா நானா விதமான உபயோகமான, உபகாரமான, ஆசீர்வாதமான, பாவ மன்னிப்பு கிடைத்த, முடிவில்லா வாழ்வு கிடைத்த, யூகிக்க முடிந்த, புரிந்து கொள்ள முடியாத அவரே வாக்குறுதி தந்து எவ்வளோ விஷயங்களை சொன்னாலும் இறை வாக்கினர்களே கீழ்ப்படிந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பீராயிர புத்தி டேனியலுக்கு தான் இருந்திருக்கு, தானியல் தீர்க்கதரிசிக்கு. இந்த போதும், சும்மா எல்லாத்தையும் போட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காத, உன் வேலையை முடிச்சியா, இதெல்லாம் உன் வேலை இல்லை, நீ போய் படுத்து தூங்கு, நீ சுதந்திர பாகத்துக்கு ஏற்ற வண்ணமாக நீ எழுந்திருப்பாய், அது உனக்கு நான் தருவேன், அதை முத்திரை போட்டுட்டு மற்றவங்க அதை பற்றி புரிஞ்சுக்க கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத வேதத்தில் பார்க்குறோம். இம்மானுவேல் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனால் எழுப்பப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், கோத்திர பிதாக்கள், முக்கியஸ்தர்கள், சாமானியர்கள், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். அந்த குமாரனுக்கு தான் இம்மானுவேல்னு பேர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். So he has a mighty responsibility and a job to fulfill. The job is so full of propriety, God only calls for cooperation. அதில் நம்ம எதையும் ஆட் பண்ண முடியாது, கர்த்தருடைய வேலையில் எதையும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, வேதத்துலேருந்து குறைக்க முடியாது. அவருக்கு புது வேலையெல்லாம் கொடுத்து தான் நம்ம யோசிச்சுருக்கோம். நாட் அட் ஆல். ஆக்கப்படுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு ஒரு தமிழ் வார்த்தை கேட்டிருப்பீங்க. நமக்கா எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார் வசனம் சொல்லுது, நமக்கா எல்லாத்தையும் செய்து முடிப்பான்னு சொல்லுது. ரெண்டு விஷயத்துலையுமே நமக்கு புரிதல் இல்லை, ரெண்டு விஷயத்துலையுமே நமக்கு ஒத்துழைப்பு இல்லை, ரெண்டு விஷயத்துலையுமே நமக்கு உண்மை இல்லை. We are so petty, we are very peevish, absolutely silly sometimes. இதை யார் ஒரு கணம், பல க்ஷணம் நிரந்தரமாக இல்லை, விடாமுயற்சியோடு, நிரந்தரத்தை நோக்கி விடாமுயற்சியோடு யார் பற்றி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களால் முடிந்த அளவுக்கு பிராணனை அருமையாக எண்ணாமல் நான் பானப்பலியை வார்க்கப்பட்டு போகிறேன் என்று பவுலை போல வாழ்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஆண்டவர் கைவிடலை. அவங்க மூலமாக தன்னுடைய மகிமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், ஜாதி ஜனத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நர மாம்சத்தை திங்கக்கூடிய காட்டு மிராண்டிகள் மனம் திரும்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் பெண்களையே உபயோகித்திருக்கிறார், ஆண்களை உபயோகித்திருக்கிறார், வாலிபர்களை, கன்னியர்களை உபயோகித்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம பயோகிராஃபிலேருந்து, வாழ்க்கை சரிதையிலேருந்து எடுத்து சொல்லி குளிர்காயிரும், அஸ்ஸு புஸ்ஸனுடனே அல்லேலியாலாம் சொல்லி. இங்கே இன்னைய காலத்தில் போதிக்கிற நானானாலும் கேட்குற நீங்களானாலும் 2025 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி காலையில், இந்த காலை பொழுதுலேருந்து இந்த தீர்மானத்தை எடுப்பீங்கன்னா, இந்த ஊரில் அடங்கா பிடாரியாக இருக்க எவனையும் எவளையும் ஆண்டவர் தொட ஆயத்தமாக இருக்கிறார், ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அறியாத பேதைகளை, அப்படியே 1 கொரிந்தியர் 1:24 31 வரைக்கும் வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, அப்படியே 100 மடங்கு இம்மி குறையாமல் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.
Emmanuel, will you let God be with you? பாஸ்டர் சொன்னேன் நினைக்கிறீங்க, கடவுள் உங்களோடு இருக்க விடுவீங்களா? அவங்க வீட்டில் வச்சுக்குவீங்களா? எல்லாம் நம்ம கேட்கலையே அந்த செய்தி. ஆனால் இது தான் ஆண்டவர் சொன்னார். நான் என்ன ஆண்டவரே சொன்னா சொல்லு, இல்லைன்னா உன்பாடு. இல்லை நாங்கள் ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை இல்லைங்களா அப்படின்னு சொன்னா சொல்லு, இல்லை நான் பார்த்துக்கிறேன். அது தியானிக்கும்போது தான் என்னுடைய பற்றாக்குறை, என்னுடைய பதைப்பு, என்னுடைய ஒத்துழையாமையின் விவரம், ஒத்துழையாமையின் அளவு தெரியத்தான் செய்யுது. நான் சீக்கிரமாக வரேன், வாங்க, அதுக்கு தான் காத்திருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு வாங்க. ஆமேன். பா, ஸோ ஹாப்பி யூ கம்மிங். பாட்டில் தான் இது ஆண்டவருக்கு பாடம் போட்டு காமிக்கிறோம், ஜதி பண்ணி காமிக்கிறோம், மெட்டும் தாளமும் ராகம். மை காட், ஹி இஸ் நாட் கோயிங் டு பி ஸோ கேரிட் அவே. இதெல்லாம் நம்ம ஒரு காலங்காலமாக கேட்ட கதை, லியோ டால்ஸ்டாய் கதை. ராணி மாதிரி நான் மாதிரி எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் இன்றைக்கி அப்படின்னு. வாங்க வாங்க அப்படின்னு நான் ஆயத்தம் பண்ணுறான். காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 4 பேர் வராங்க, 4 ஜாமம் மாதிரி. ஆனால் அவர் வந்து சரி வந்தவங்களுக்கு ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ண எல்லா உணவு மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்றாரு. லேட் நைட் ஆயிடுது. ச்சே, என்ன ஜீசஸ் வரேன்ட்டு இப்படி ஏமாற்றிட்டாரு. போய் படுக்கலாம் போகும்போது எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு வாசல் கதவு தட்டுது. ஐயோ, இந்த நேரத்தில் போய் பார்ப்போம். ஜீசஸ் வந்தார். ஆண்டவரே உங்களுக்காக காலங்காத்தாலேருந்து காத்திருக்கேன், நேற்றுலேருந்தே அவ்வளோ ஆயத்தமாக்கும். என்னப்பா அப்படி சொல்கிறேன், நான் வரலேன்னு. காலையிலேருந்து உன் வீட்டுக்கு தான் 4 முறை நான் வந்துட்டு போனேன். எப்போ நீங்கள் வந்தீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் கொடுத்தாச்சு, கொஞ்சம் நீ அவனுக்கு செஞ்ச பார்த்தியா, அது எனக்கே செஞ்சான், நான் தான் அவன் வடிவில் வந்தேன், நான் தான் அவன் வடிவில் வந்தேன், நான் தான் அவன் வடிவில் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கணும். கதை கேட்க நல்லா இருக்குது. என்னைக்காச்சும் இயேசு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது வடிவில் இல்லை நேராகவே சாட்சாத் வந்தாலும் கூட அந்த கிறிஸ்மஸ் கிட்டில் அந்த ஏஞ்சல் அல்லது நவீன மரியாள், மாடர்ன் மேரி அப்படிங்கிற கருத்தில் போட்டாங்க பார்த்தீங்களா. என்ன ஆண்டவரே, இப்போ தான் கல்யாணமே ஆகிருக்கு, ரொம்ப நாள் கல்யாணம் ஆமாம், எனக்கு மாப்பிள்ளை வந்திருக்கு, இப்போ போய் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்களே. அப்படி we have lots of excuses to give. We have more avocations than any vocation. கிறிஸ்மஸ்ஸு நம்ம கிறிஸ்துவால் நிறைய அந்த அசைன்மெண்ட்டை விட்டுட்டு எல்லாருக்கும் பங்கு வைப்போன்னு ஒரு நெகேமியாவை தூக்கி நிறுத்த, வசனத்தை தூக்கி நிறுத்த, இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுங்க, எல்லாதவங்களாம் கொடுத்துட்டு ஆண்டர் இல்லை அதில் ஒன்றும் தப்பே இல்லை, அபத்தமே இல்லை, ரொம்ப பிரமாதமான விஷயமாக்கும். ஆனால் ஆண்டர் கேட்பார், எல்லாருக்கும் கொடுத்தப்பா, எனக்கு என்னப்பா கொடுத்த? நேற்று கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொஞ்சம் கத்தடை வார்த்தை சொல்கிற இடத்துல பங்கு பெற சென்றேன். அங்கே என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், அந்த சண்டே ஸ்கூல் பாட்டை போடும்போது தான் இட் வாஸ் ஸோ ஸ்ட்ரைக்கிங், வெரி ஸ்ட்ரைக்கிங். என்ன கொடுப்பீங்க? ஆட்டை கொடுப்பேன், மாட்டை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன். ஒரு பொண்ணு வந்து தட்டிலே உட்காரும், இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கையிலேருந்து என்ன போயிருக்கு யோசிங்க, நம்ம கணக்கிலேருந்து என்ன போயிருக்கு. அது நெசசரிலி பேங்க் அக்கௌண்ட் தான்னு சொல்ல முடியாது, அது இல்லாமல் இல்லைன்னு அப்படியே முழு பூசைய சொத்தை மறைக்க முடியாது. இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆர்டர் கொடுப்பீங்க? விருந்து தயாரிப்பதிலேயே 4 பேருக்கு அந்த தாம்பாளத்தில் வச்சு ஏதோ துண்டை போட்டு மூடி போய் கொடுத்துடு, இந்த எக்ஸ்சேஞ்சில். மொதல் பாயிண்ட்டு, வாங்க இயேசுவே, ப்ளீஸ் இன்வைட் ஜீசஸ். அவன் நம்ம உள்ளத்தை தான் கேட்குறார். அது பாரு, நம்ம விவரமாக யாரோ இந்த பாட்டை எழுதி, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா, இதை கேட்டுற போகிற. சரியா, உன் தங்கத்தை கேட்கல, வைரத்தை, உள்ளத்தையாவது கொடுத்து தொலை, உள்ளத்தையாவது கொடுத்து தொலை. நீயே பாட்டு போட்டு அவருக்கு போட்டு கொடுக்குற, இதெல்லாம் கேட்டுறாதீங்க. What are you ready to give to God? Your heart,
யுவர் பாடி. அவர் வெறும் ஹார்ட்டை மாத்திரம் என்ன கார்டியாலஜிஸ்ட் மாதிரி அதை மாத்திரம் பிடிங்கிட்டு போகிறதுக்கு வரல, கொத்திக்கிட்டு போகிறதுக்கு வரல. அவர் சரீரத்தையே கேட்குறார். பிரைஸ் தி லார்ட். அவர் சரீரத்துக்கும் கர்த்தராக இருக்கிறார். Need to do a lot of homework. Plenty of arrears in life. நிறைய arrears. We have not cleared any subject fully well. ஆனால் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப பெரிய தேர்ந்த கிறிஸ்தவங்களாக்கும் கிறிஸ்துவ நிறைவான அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷன் ஆயிட்டமாக்கும் அப்படின்னு நம்ம இன்னும் கனவு கண்டுட்ருக்கோம். இதில் நம்பிக்கை என்னென்னா, நமக்கு இருக்குது இல்லை, நம்ம முடியல, நம்ம நொட்டை சொல்கிறோம், குறை சொல்கிறோம், புலம்புறோம், இருந்தாலும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு ஆணி மாட்டின வீட்டில் அதை வேண்டாத விஷயத்தை மாட்டான், அவன் இருக்க முடியல, அவன் வீட்டையே காலி விட்டின்னு போயிடுறான். ஆனால் நமக்குள்ள அவ்வளோ கோபங்கள், தாபங்கள், சண்டைகள், கசப்புகள், வீராப்புகள், ஐயா. ஆனால் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்குனே இருக்கிறாரு. Praise the Lord. God with us. God with you. God within you. இஸ்ரவேலை சிறை மீளுமே. சகரியாவிலே வாசிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சகரியா 9:12 வாசிக்கிறோம். இன்றைக்கே தருவேன். God is in the business of letting us go free. என் ஜனங்களை போக விடு, என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை போக விடு. Let my people go that they may worship me. ஊரை சுற்றி திரியறதுக்கு ஆண்டவன் நம்மளை விடுதலை பண்ணலை, அவரை ஆராதிப்பதற்கு. பாவ சூழலில் இருந்த எகிப்திலிருந்து 3 நாள் பிரயாண தூரத்தில் தூரம் போய் அவரோடு தனிமையாக இருந்து அவரை சேவிப்பதற்கு, அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அதை நான் எப்படி நிறைவேற்றட்டும் என்று கேட்டு ஒத்துழைப்பதற்கு தேவன் நம்மை விடுதலை பண்ணுகிறார். பாலகனாக இருந்தாலும் கர்த்தர் தன்னையே விடுவித்து கொண்டார். He let himself become a man, become a baby within a womb. இதெல்லாம் தியானிச்சு முடியவே முடியாது. எப்படி கடவுள் தன்னை தாழ்த்தி ஒரு பெண்ணுக்குள்ளே, அதுவும் இல்லாமல் புருஷ உறவு இல்லாமல், அந்த பெண்ணுக்கும் பிரச்சனை, அப்பா இல்லாமல் பிறந்தவேன்னு பேசவே இல்லையா அன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை? அதெல்லாம் சட்டை பண்ணவே இல்லை. அவரை சிலுவையிலே அகற்றும் என்று சொல்லும்போதும் இயேசு கிறிஸ்து, போங்கடா நீங்களாச்சு, உங்கள் குடும்பமாச்சு, உங்கள் ஜாதி ஜனமாச்சு, எப்படி எக்கேடுகட்டு போங்கன்னு ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட போயிருக்கலாம். இப்போயும் நான் கேட்டால் 12 லேகியோனுக்கு மேலே தேவத்தூரில் பிதா எனக்கு அனுப்புவார்னு சொல்லி சொன்னவர் இயேசு கிறிஸ்து விட்டு விடாமல் ஜனங்களுக்காக பாடுகளை சகித்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. தேவ மைந்தன் தோன்றும் வரைக்கும் வரிக்கு வரி ஒரு செய்தி தான், வரிக்கு வரி தீர்க்க தரிசன செய்தி, ராப்சர். இந்த மேகங்களோடு ஏறிப்போன என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, அதே மேகத்தோடு திரும்பி வருவார். ஜனம் பாரில் ஏங்கி தவிக்கும், இதோ சகல சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தேவகுமாரர்கள் குமாரத்திகள் வெளிப்படும்படி, sons and daughters of God may be made manifest. Jesus is awaiting on us. நாம் படுற பிரசவ வேதனை பெண்கள் குறிப்பாக சாமானியமான விஷயம் கிடையாது. அதைவிட நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகி இந்த பஞ்சபூதங்கள் மேல், ஆவி ஆன்மா சரீரத்து மேல் நாம் ஒரு ஜெயக்கொடையை நிலைநாட்டுவதற்கு, சத்துரு நம்மகிட்ட எந்த நேரத்தில் வந்தாலும் அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு இயேசு சொன்னது போல் வாழ்கிறதுக்கு இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸே கிடையாது. வரும்போது என்ன கொண்டு வந்தீங்க, போகும்போது ஒன்றும் கேட்காம இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற புத்தி மாற்றம்தான் இருக்குது. காலையில் தூக்கம் மயக்கமாக இருக்கீங்க, சீக்கிரம் அனுப்புங்க, பிரியாணி பண்ண வேண்டியிருக்கு, கடைக்கு போக வேண்டியிருக்கு, அப்படியே தான் இருக்குது. சோத்திரம். இல்லை எங்களுக்கு ரெடிமேட் பிரியாணி அங்கங்கே ஆர்டர் பண்ணி யாரும் அனுப்பிச்சா நல்லாயிருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், என்ன கஷ்டமா, அதெல்லாம் கொடுத்துட்டா திருப்தி ஆயிடுவோமா, நாளைக்கு யார் பிரியாணி கொடுப்பா அப்படிங்கிறது. இயேசு கிறிஸ்து வாழும்போதே, ஏன்டா இன்றைக்கி வந்துட்டீங்க, நேற்றுக்கெலாம் வந்துட்டீங்க, பெரிய கூட்டமாக 5000 பேர் வந்தீங்க, புருஷர்கள் மாத்திரம் 5000, இன்றைக்கி நேற்று சாப்பிட்டீங்க வயிறாரு, அதனால தான் வந்திருக்கீங்கன்ட்டார்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏசு பிரியாணிக்கா இயேசுவை தேடவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்னையே பார்க்குறீங்க, பிரியாணிக்கா நான் இயேசுவை தேடவில்லை. சச் அ லவ்லி காட். அவர் நம்ம அங்க பிரதர்ஷனம் மாதிரி அங்கமாக நம்மளை அறிஞ்சு வச்சுருக்காரு. ஹூ வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. யார் கடைசியில் அப்படின்னு அவருக்கு தெரியும். நம்ம ஒன்றுங்க பீத்தவே வேண்டாம், வாய்க்கிலேயே பேச வேண்டாம். And what we are up to, மகிழ் மகிழ் சியோனே, அந்த எலீட் கம்யூனிட்டி, எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி, ஆல் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி, அதான் சியோன். கிறிஸ்துவுடனே கூட நடந்து அவராலே அவருக்கு வருகிற புகழும் நமக்கு வரும், அவருக்கு வருகிற நிந்தையும் நமக்கு வரும், அவருக்கு வருகிற சோதனையும் நமக்கு வரும். ஆனால் இவைகள்லாம் நம்ம ஜெயிச்சு அவருடைய சீடலாக இருக்கணும். நம்ம ஊர் அரசியல் மாதிரி கட்சி தாவிட்டே இருக்காங்க. இன்றைக்கினே அப்படி மோசமாக கேவலமாக பேசுகிறான், அடுத்த நாள் அப்படியே அவனுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு துண்டை போட்டான்னா அவன் கட்சி ஆயிரும். ஐயோ ஐயோ ஐயோ, அது மாதிரி இல்லை. அல்லேலூயா. கோபமாக இருக்கிறீங்க, அல்லேலூயா. நான் என்ன ஒரு கவியே முடிக்கலையே. we will carry through. இதெல்லாம் சீசனுக்காக நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் இல்லை. என்றைக்குமே இதெல்லாம் நம்ம என்றைக்குமே ரெடி ரெக்கனர் மாதிரி இதை புரிஞ்சு வச்சிட்டோன்னா எல்லா சோதனையின் மேலே நாம் சொல்லி சொல்லி ஜெயிக்கலாம், சொல்லி சொல்லி ஜெயிக்கலாம். ஈசாயின் அடிவேரே துளிரே வாருமே, பிசாசின் வல்ல கோஷ்டம் நீக்குமே. எப்போ பார்த்தாலும் செம்புளி கரும்புளி இருக்கிற மாதிரி வாயை நாக்கை தள்ளிக்கிட்டு பிசாசு நம்மக்கிட்ட வரதில்லை. ரொம்ப அருமையாக அண்ணே, அக்கா, அத்தாச்சி, தம்பி அப்படி தான் வரான். அதுலேருந்துலாம் அவனை நம்பி போகாத, கூட்டிகிட்டு போய் கெடுத்துருவான். சீகேமுக்கு போனால் அவர் பெற்றதே 12 பிள்ளைகளில் ஒரு பொம்பளை பிள்ளையோட 13 பிள்ளை. அது போய் கெட்டு போயிட்டு வந்துருச்சு. அதனால குடும்பத்தில் பெரிய சண்டை. மூத்த 2 பசங்களை தான் யாரால் யாக்கோபால் ஆசீர்வதிக்கவே முடியல. இம்மானுவேல். ஃபைனலாக இந்த பகுதியை மறுபடியும் வாசித்து நிறைவு செய்வோம். ஆவலாக இந்த சத்தியங்களை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், அதை கேட்கவோ இல்லை இன்னுமே நீங்கள் புத்தகங்கள் இருக்குது, வாங்கி படிக்கலாம். வேத புஸ்தகத்தினுடைய விளக்க உரைகளுக்கு உசியானுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. சீரியர் எப்ராயிமரை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காற்றில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. People are so petrified these days. உலக சமுதாயமே மறுபடியும் இயேசு அன்னைக்கு கிமு 2ஆம் நூற்றாண்டோ இல்லை 4ஆம் நூற்றாண்டில் வரும்போது இருந்ததான அவ்வளோ பயங்கரமான நெருக்கடி, எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய நவீனமும் ஐதீகமும் எல்லாமே கலந்து இருக்கிற கலப்படமான அந்த தானியேலின் தரிசனத்திலே இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு காலம். தூங்காமல் கேட்கணும் ஃபைனல் வேர்ட்ஸ். கலப்படமான காலத்தில் இருக்கிறீங்க. இப்போ நமக்கு தேவை இயேசு தான். இயேசுவே. சும்மா உதட்டளவில் ஏதோ வர்றாரு கட்சியில் கத்தி கோஷம் போடுறது போல் இங்கே கோஷம் போடுறதுக்கு நம்ம இங்கே வரல. we have come here to receive clarity, ultimate clarity. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் மேல் நம்பிக்கையாக இருப்பேனுங்கிற அர்ப்பணத்தை பெரும்படி அர்ப்பணத்தை அனல் முட்டி எழுப்பும்படியாக வந்திருக்கிறோம். இம்மானுவேல், God with us. கர்த்தர் தனக்காகவே தன்னோடு இருக்கிறார். அதான் Trinity, Father, Son and the Holy Spirit. There is no rivalry amongst them. தேவன் மூவராக இருந்தாலும் அவர் ஒரே தேவன். அவர்களுக்குள்ளே சண்டை இல்லை, பிரிவினையான கருத்து இல்லை. இந்த ராஜாக்கள் கலங்கி இருந்தார்கள்.
தேவன் வாக்குறுதி கொடுக்குறார், அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க பிரிஞ்சு போவாங்க, அவங்கள விட்டுட்டு போவாங்க, நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கேள் நான் கொடுக்குறேங்கிறாரு. இதையுமே நம்ம லேஸ்பாஸாக தியானிச்சிருக்கோம். கர்த்தரே முன் வந்து ஒரு அடையாளம் கேளுங்கிறாங்க, அடையாளம் கொடுத்தா நான் கேட்குறேன்னு சும்மா எல்லாட்டையும் வாய் விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஜெபத்தில். இப்போ அவரே கேட்குறா, என்ன அடையாளம் கேட்குறா, நீ ஒன்று கேளு நான் அதை கொடுக்குறேங்கிறார். நீங்களும் ஒன்று கொடுங்கன்னு சொன்னால் அவருக்கு எப்படி கடுப்பாயிடுறாரு. ஆனால் ஆண்டவருக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இம்மானுவேலாகி நானே உன்னோடு இம்மானுவேலாக இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உனக்குள்ளாக இருப்பேன். எழுமி நிற்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ. அதே கவியை நாம் பாடி நிறைவு செய்வோம். தேங்க்யூ லார்ட். மறுபடியும் அந்த கவியில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் திரையிலே பாருங்கள். இம்மானுவேலே வாருமே. கவியிலும் தீர்க்க தரிசன துவனி இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே துவனிக்க செய்யும்படி விரும்பி அதை பாடுங்கள். ஈசாயின்வே துளிரே வாருமே, பிசாசின் வல்ல கோஷ்டம் நீக்குமே, பாதாள ஆழம் நின்று ரட்சியும், வெம்சாவின் மேல் பேர் வெற்றி அழியும். மகிழ் மகிழ் சீயோனின்
lift our hands, keep standing. Magil, rejoice, rejoice. ரட்சிப்பின் சந்தோஷம் குறையக்கூடாது. ரட்சிப்பின் சந்தோஷம் குறையக்கூடாது. இம்மானுவேலின் நாள் சமீபம். The return of our King is so nigh. It's just at the door. தேவனே, இவ்வளவு மாபெரும் வலிய இறைவாக்கின் ஆழம் அகலம் நீளம் உயரம் அடர்த்தி நிறைந்த ஒரு சத்தியத்தை பாடலாக ஒரு பரிசுத்தமான எழுத உதவி புரிந்தமைக்காய் நன்றி. அதை தமிழாக்கம் பண்ணி நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள உதவி செய்தமைக்காய் நன்றி. உடைய பிறப்பை முன்னிட்ட விஷயத்தில் எங்கள் தலையில் எண்ணெய் குறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பலிபிடத்தில் பலிப்பொருள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உடன்படிக்கையின் உப்பு குறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. Help us to be so thoughtful and concentrated on such things. இவைகளிலே கவனம் செலுத்தி வாழ உதவி செய். வந்திருக்கிற யாவர் மேலும், யாவருக்குள்ளும், யாவரோடும், யாவருக்கெனவும், யாவரை சுற்றிலும் இமை பிரியாது, இணை பிரியாது, உலகத்தின் முடிவிருந்து வாழும்படியாக வாக்குறுதிகளோடு தேவாதி தேவன் தாமே அவரோடு இருக்க உடன்படிக்கை பண்ணின விஷயத்தை அல்ல தட்டாமல், அசௌகரியப்படாமல், நீட்டி நெளிக்காமல், சலித்து கொள்ளாமல் உறுதியாய்மை பற்றி கொள்ள உதவி செய்யும். உமக்காக எங்களுக்காக உண்மையே இப்படி விட்டு கொடுத்தவர், எங்களை விட்டு கொடுக்காதவர் என்றெல்லாம் நாங்கள் பாடுகிறோம். ஆனால் எங்களை உமக்கு விட்டு கொடுக்கறதுல தூரப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் இந்த மர்மங்களெல்லாம் நீங்கட்டும், இந்த மர்மங்களெல்லாம் நீங்கட்டும், இந்த தூரங்களெல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, சத்தினுடைய எல்லா சதிகளை முறியடித்தரணும். இந்த நாள் ஒவ்வொருக்கும் விசேஷமான இந்த செய்தியினுடைய சாரத்தை யோசித்து யோசித்து உணவை ருசிப்பதோடும், கேட்க ருசிப்பதோடும், மற்ற எல்லா விஷயத்தை ருசிப்பதோடு நினைவை விட்டும் நாவை விட்டும் நீங்காத இந்த ருசியுள்ள கர்த்தருடைய வார்த்தையை ருசித்து பலமடை உதவித்தார். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும் உலகளாவிய ரீதியிலே உடைய பிறப்பை கொண்டாடுகிற மக்களுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே நெருக்கடியிலிருந்து, விசாரத்திலிருந்து, வேதனைகளிலிருந்து, துக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரண கண்ணிகளிலிருந்து, மரண பாதைகளிலிருந்து விடுதலை தாரும். இல்லாதவர்களுக்கு உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிடைக்க வேண்டிய நன்மையை, இம்மைக்குரிய நன்மையை, நித்தியத்துக்குரிய நன்மையை, பாவமன்னிப்பை தந்து ஆசீர்வதியும். தேங்க்யூ ஃபாதர் காட். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Merry Christmas. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். யுஎஸ்எஸ்க்கு வந்துருங்க, ஆண்டு இறுதி பாஸ் ஜெபத்துக்கு வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.